ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடிஷியா தினமலர் நடத்தும் ஷாப்பிங் எக்ஸ்போ. எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர் இருக்கேன் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஓடாடுறக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பார்த்துக்கோங்க, நம்ம அப்படி நம்ம பழகிட்டோம், அதிலே போய் பழகிட்டு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் கொடிஷியா வந்தாச்சு. இது என்ட்ரன்ஸில் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள். இது வந்து ஆக்சுவலி நான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து வரலான்ட்டு இருந்தால் போக முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. இப்போ நான் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock, ஏன்னா 10:30க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி August 15 நான் வீடியோ எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணுறது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 4 நாள் நடக்குது, 14, 15, 16, 17. ஸோ இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50. இப்போது நேரட்டாக உள்ளே போய்க்கலாம். நான் போகிறப்போ ஸ்டார்டிங் லிட்டில் பிட் கொஞ்சம் க்ரௌடு வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஜிபே பண்ணிக்கலாம், கேஷாகவும் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடுக்கு வந்து கேஷு, ரைட் சைடுக்கு ஜிபே. மேபி ஒரு சில இடத்துல இப்போ எல்லாமே ஜிபே பண்ணிட்டாங்க, ஜிபே, ஃபோன்பே அது மாதிரி. ஸோ நம்மளும் என்ட்ரன்ஸ் அந்த 6 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ. 6 வயசுக்கு மேலே இருந்தால் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ. ஸோ ஒரு வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குது, இப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கும் இல்லையா, லாஸ்ட் இயர் வர முடியல. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக என்ன இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் வீடியோ போட்டுறேன். ஆக்சுவலி இது மாதிரி எக்ஸ்போக்கு வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். நம்ம ஷோரூம் போய் இருக்கிறத விட நிறைய ஆஃபர்ஸு, நிறையா வெரைட்டி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ட்ரன்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா சத்யா அந்த தினமலர் நடத்துவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஓவரால் இது பெரிய ஹால். உங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மொபைல், ஷுட் பி எவ்ரிதிங். உங்களுக்கு எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபுல் ஆஃபர். இங்கே விட்டு எனக்கு போக பிடிக்கல, ஏன்னா அவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிவிஸும் சரி, நம்ம ஷோரூம் போய் இருக்கிறத விட இங்கே எடுத்து அட்லீஸ்ட் நீங்கள் எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, புக் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் மற்றபடி நம்ம ஷோரூமில் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நீடு இருந்தால் கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். அது போக உங்களுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஒரு சில ஸ்டால்ஸ் வந்து காமிச்சிருப்போம், ஒரு சில ஸ்டால்ஸ் வந்து மொபைல் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு நம்ம உழைப்பு வந்து இந்த சோம்பேறித்தனம் ஆக்குறதுனா. பட் ஃபியூச்சர் வைஸ் ஓகே. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மினிமம் நான் அங்கே கேட்ட வரைக்கும் என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மினிமம் சின்ன ஃபேமிலிக்காக தேவைப்படாது. இது மாதிரி கர்டன்ஸு, குர்த்திஸ், இது எல்லாமே வந்து எல்லாமே காம்போ ஆஃபர் தான். உங்களுக்கு ஆக்சுவலி சிங்கிள் பிட்னு ஆஃபரே இல்லை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காம்போ ஆஃபர் தான் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன், ஒரு சிலதே கவர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆக்சுவலி சனி ஞாயிறு லீவுங்கிறப்போ வந்துட்டாங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து 3 பர்னோ 4 பர்னோ இதுன்னு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ஸ்டார்டிங்கு, மேக்ஸிமம் 11, 12 அந்த ரேஞ்சு. ஆக்சுவலி 5 years ஃபுல் அண்ட் ஃபுல் வாரண்ட்டி. நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த ஃபிட்னஸ் அந்த கேட்டிருந்தீங்க இல்லையா, லாஸ்ட்டு ஆக்சுவலி ஷார்ட்ஸ் வீடியோ போகிறப்பட்டியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ஸ்மார்ட் இது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவா இருக்குது. ஆக்சுவலி எவ்வளோ ஸ்மார்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. நிறையா ஆக்சுவலி இது வந்து லேடிஸுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து உமன்ஸாக கவர் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் தான். ஒரு சில கேஜெட்ஸு, இந்த கார்ஸு, எலக்ட்ரானிக் அனிமல் தான் மென்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறதே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஸ்டாலில் வந்து பார்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் ப்ரௌச்சரில் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த எப்சன்ஸ் வந்து இது ஆக்சுவலி ப்ரொஜெக்டர் ப்ளஸ் வந்து அந்த பிரிண்டர்ஸ், இதுக்கு உண்டான ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் போகிறப்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, போன உடனே கூட்டாயிருச்சு. அவங்க நிறைய ஆஃபர்ஸ் என்னென்னா இனிஷியல் நீங்கள் புக் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இங்கே ஸ்டால் புக்கிங் ஆஃபர் போட்டுக்கல அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆரா கோல்டு ஆப் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஆப்புக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி காஸ்ட்டு. ஏன்னா ஒரு சில நம்ம ஆப்பில் பண்ணுறப்ப டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம், இதில் எதுவுமே இல்லை. இது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி பை பண்ணுறது. கோல்டாக பை பண்ணிக்கலாம், வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக அவங்க கோடு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தினமலர் 75 வந்து இது அந்த கோடுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தினமலர் 75 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்.
வந்து ஆக்சுவலா மதுரையில லொகேட் ஆயிருக்கோங்க. நம்ம ஆபீஸ் வந்து சென்னை இருக்குங்க, ராஜபாளையம் இருக்கு, கொச்சின் இருக்கு, திருப்பூர்லயும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா நம்ம அந்த ஃபீல்டுல இருக்கோம். எம்ப்ராய்டரி மிஷினு, நார்மல் சூயிங் மிஷினு, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கட்டிங் டு பேக்கிங் மிஷின்ஸ் வரைக்கும் எல்லா ஆட்டோ மிஷின்ஸும் பண்ணிட்டு இருக்கோங்க. மேஜரா இருக்கிற கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் நம்ம தாங்க மிஷின்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. 25 வருஷமா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா சார். நம்ம அப்படியே மிஷின்ஸ் பத்தி அப்படியே டீடைல்ஸ் சொல்லிடுறேன். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹெட் எம்ப்ராய்டரி மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து 12 கலர்ஸுங்க. 12 கலர்ஸ் வித் பீட்ஸ், சீக்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து வருங்க இந்த மிஷின். இது ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1200 × 500 வருங்க. ஒரு லேடிஸோட சுடிதார் டாப்ஸு ப்ளஸ் வந்து ப்ளவுஸு, மென்ஸ் ஷர்ட்டு, இதில் உள்ள லோவர்ஸ் இதெல்லாமே பண்ணிக்கலாங்க. நிறைய வந்து பொட்டிக் ஷாப்பில் வந்து இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோர் தென் 500 மிஷின்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் சப்ளை பண்ணிருக்கோம் இந்த மிஷின். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து தி பெஸ்ட் பிராண்டுங்க. ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கஸ்டமருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா ரன் பண்ணிட்டு சரி. இப்போ மெயினா நம்ம மக்கள் தேவைப்படுறத பத்தினா மிஷின் பை பண்ணிடுவாங்க. பட் ஏதாச்சும் ப்ராப்ளம் சர்வீஸ் இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு சார் நாங்க வந்து ஒன்ஸ் வந்து கஸ்டமர் வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கணும். எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் மிஷின் வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றது வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு சொல்லி தெரியாது. நிறைய பேர் வந்து மிஷின் சேல் பண்றாங்க. அது வந்து ஆஃப்டர் சர்வீஸ் சப்போர்ட்டுங்கிறது தாங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலேயே வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நிறைய இந்த ஸ்பெஷல் மிஷின்ஸ் வாங்கினா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குதுங்க. அதனாலே வந்து நம்ம வந்து இந்த மிஷினை வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து முதல் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்குறோம். சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்து அவங்க ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் இந்த மிஷினை வந்து ரன் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் வந்து மிஷின் நம்ம சப்ளை பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அவங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து அவங்க இடத்துலயே இருந்து அந்த ட்ரைனிங் நல்ல விஷயம். ஆமா, ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அவங்க கஸ்டமரை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு டிசைன்ஸ் 2-3 டிசைன்ஸ் வந்து பக்காவா அவங்களா ஓனா கிரியேட் பண்ணி அவங்க அவுட்புட் எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வெளியில வரோம். ஆஃப்டர் தட் வந்து இவங்க வந்து நம்ம சர்வீஸை பொறுத்த அளவுக்கு ஆன் கால் சர்வீஸ் தாங்க. நம்ம தமிழ்நாடு கேரளாவில் வந்து இவங்க சர்வீஸ் சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 48 ஹவர்ஸ்ல வந்து நம்ம ரீச் பண்ணிடுறோம். ப்ளஸ் வந்து நமக்கு அங்கங்க ஆஃபீஸ் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து சர்வீஸுக்கு வந்து வாங்குற கஸ்டமருக்கு வந்து எதுவுமே வந்து இஷ்யூஸ் வராது. புக்கிங் டைமிங் சார்? எது சார் புக்கிங் டைமிங் சார்? சார் நான் பர்டிகுலரா பேசிக் மிஷின்ஸ் எல்லாமே வந்து ரெடி அவைலபிள் வச்சிருப்போம் சார். இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கஸ்டமைசேஷன் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீட்ஸ் வேணும், 3 பீட்ஸ் வேணும். ஒரு சில கஸ்டமர் எங்களுக்கு கார்டிங் டிவைஸோட வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பிஓ வாங்கிக்கிறோங்க. மினிமம் ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கிறோங்க. டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி தான் வாங்குறோம். வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 60 டேஸ்ல வர வச்சு கொடுக்குறாங்க அந்த இம்போர்ட் டைம் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து 60 டேஸ் வந்து டைம் வாங்குறோம் சார். ஆமா சார். ஓகே சார், தேங்க் யூ. உங்க வேல்யூபிள் டைம் வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா வியூவர்ஸ் பாப்பாங்க. நான் டீடைல்ஸ் ஷூர் சார். எங்களோட கம்பெனியோட இன்ஸ்டா பேஜும் இருக்குது. ஓகே சார். அதுல நாங்க நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி புதுசா வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சார். அதையும் வந்து கஸ்டமர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா நான் சார் சொன்னப்பல நான் கீழ டேக் பண்ணிடுறேன். கண்டிப்பா பாப்பாங்க. என்குயரி வரும். கண்டிப்பா எனக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவங்க மிஷின்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி உமன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. எம்ப்ராய்டரி வைஸ் ரொம்ப நிறைய மிஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார் சார். நீங்கள் வேணுங்கிறவங்களுக்கு அந்த நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துட்றேன். பை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அவங்க சொன்ன நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் பை பண்ணாலே உங்களுக்கு நான் ஒரு 1 or 2-3 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஹாய் ப்ரோ, நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். இது வந்து கார் வாஷரு, இந்த மாதிரி பைக்கு கிளீன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரு, டைல்ஸு, விண்டோஸ், பாத்ரூம், கிச்சன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாயிண்டட் அடிக்கிறது. உங்களுக்கு பாயிண்ட் இந்த மாதிரி சேறு சகதியில இருக்கும் பாத்தீங்களா, கார் இடுக்கல அந்த மாதிரி இருக்குல்ல, பாயிண்ட் அடிக்கிறது உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா ஜீரோ ஸ்ப்ரே யூஸ் பண்றது. உங்களுக்கு அவுட்டர் பாடி, விண்டோஸ், செடிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ப்ரே கிட்ட போக போக உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் சார்ஜர் ஆகும். தூரம் போக போக உங்களுக்கு இதாகும். இது உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி வந்துட்டு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்கன்னா 1.5 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்டரி வரும் உங்களுக்கு. சார்ஜர் பேட்டரி தான் உங்களுக்கு. இது ஃபோமுக்கு உண்டானது. இது வந்து ஃபோம் உங்களுக்கு. ஓகே, ஃபோம் பண்ணிக்கலாம். நீங்க எந்த லிக்விட் வேணா போட்டுக்கலாம். நீங்க ஹார்பிக், பாத்ரூம் கழுகுனா ஹார்பிக்,
கிளினிக் பிளஸ் ஷாம்பு அந்த மாதிரி எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. மூணு அடாப்ஷன் உங்களுக்கு. வெயிட்லெஸ் தான், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 வருஷம் வந்து வாரண்டி இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சுன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எது ஆனாலுமே எது உடஞ்சாலுமே புதுசா தந்துரும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே. இப்போ நான் இன் கேஸ் சர்வீஸ் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருந்தாலுமே சர்வீஸ் ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா காந்திபுரம் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் கட்ல. உங்களுக்கு வந்து ஃபாத்திமா சர்ச் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி கட்ல நம்ம கடை இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. வேணா வந்து பாருங்க. இதுக்கு மேல நிறைய ப்ராடக்ட் நம்ம கடையில இருக்கு. இங்க வந்து நம்ம 5 ப்ராடக்ட் இருக்கு விக்கிறோம். நம்ம கடையில வாங்கினா 200 மேல ப்ராடக்ட் நம்ம கடையில இருக்கு. இப்போ இன் கேஸ் ஆன்லைன்ல பாத்துட்டு வாங்குறவங்களுக்கு நம்ம கொரியர் டெலிவரி பண்ணலாம் இல்லையா? டெலிவரி பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. வெயிட்லெஸ் தான், என்ன யாரா இருந்தாலும் அடிக்கலாம், குழந்தைங்களும் அடிக்கலாம், இந்த மாதிரி வயசானவங்க யாரா இருந்தாலும் அடிக்கலாம், எது வேணா அடிச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு. ஒத்த கையில அடிச்சுட்டு போகலாம். ரொம்ப பிரைஸ் வந்துங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து வாங்கினீங்கன்னா 3800 வரும். இங்க வாங்கினா 2500. அதாவது 2 year வாரண்டி, 1 year ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இந்த ஆஃபர் வந்து மண்டே வரைக்கும் இருக்கு நம்ம கடையில. கொடிஷியால மண்டே வரைக்கும் இருக்கு. எக்ஸ்போ. ஓகே. இப்போ வீடியோ பார்த்துட்டு இன் கேஸ் பார்த்துட்டு கூப்பிடுறவங்களுக்கு இதே ஆஃபர் வருமா இல்ல அது வேற ஆஃபர் தான் வருமா? எங்க கடையில வந்து பாக்குற சொல்றீங்க. கடையில வந்து பாத்தீங்கன்னா 3800 ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான், 1 year வாரண்டி. இப்போ வந்து எக்ஸ்போனால ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து அவ்வளவுக்கு யாரும் தர மாட்டாங்க. எக்ஸ்போனால இங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்கும். வேணா வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு கடையில வந்து வாங்கிக்கலாம் நீங்க. ஓகே. ஆன்லைன்ல பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்க. ஒரு 500 200 அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடையில வந்து வாங்கிக்கலாம் நீங்க. ஈஸியா பேமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். கார் வாஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கார் வாஷ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆஃபர்ஸ் வந்து 2500 ரூபாய்க்கு வந்து ஆக்சுவலி இவ்வளோ வாரண்டி ஃபுல் வாரண்டி கொடுக்குறாங்க. நான் மற்ற இதுக்கு இன்னொன்று 2-3 ஸ்டால்ஸ் பார்த்துருந்தேன் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து வாரண்டி எல்லாம் கொடுக்கல. பட் இவங்க வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலில் புக் பண்ணுறோன்னா புக் பண்ணுன்னா நேராக உங்கள் ஸ்டோர் லொக்கேஷன்ஸ் சொன்னீங்க, அங்கேயே போய் பை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இதை நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. பட் நான் ஆக்சுவலி இன்னைக்கு வாங்குற ஐடியா இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்தது. பட் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த குவாலிட்டிக்கு அந்த வாரண்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மற்றது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த உமன்ஸ் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸு, மேக்ஸிமம் இந்த சோலார் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. டாடா, அதானி, இது லட்சுமி கிரைண்டர்ஸ் மெயின் இந்த வீடியோ பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கீழ்ட்டு கேரண்ட்டு ஆக்சுவலி 3 liter வந்து வீட்டுக்கு இருக்கு, கமர்ஷியலும் இருக்கு. இது மெயினாக நாங்கள் வந்து பை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்தோம். வாங்க அந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. வணக்கம். நம்ம கோவை லட்சுமி கிரைண்டர்ல இருந்து பேசுறோம். இங்க என்ன பாக்குறீங்கன்னா 3 லிட்டர்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ் டில்ட்டிங் கிரைண்டர் பண்றோம். இது வந்து காப்பர் மோட்டர் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பண்றோம். இங்க கிரைண்டர் வாங்குறவங்களுக்கு சின்ன மசாலா ட்ரம் ஒன்று ஃப்ரீ. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடக்கி வடக்கி சட்னி, சிக்கன் மசாலா, உளுந்து, வடை, பருப்பு இதுல அரைச்சிக்கலாம். கம்மியா மாவு வேணா அரைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் சின்ன ட்ரம் கொடுத்துருக்கு. இதுல நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுலயே 1/2 கிலோக்கு மேல மாவை போட்டு உப்பு தண்ணி போட்டு பூரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த ட்ரம்மை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரம்மை போட்டு அடக்கி வடக்கி சிக்கன் மசாலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கோகனட் ஸ்கிராப்பர் இருக்கு. இதுல போட்டு தேங்காய் துருவி கடலை உப்பு போட்டு கைப்படாம சட்னியும் அரைச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸ்டோன் பிடிக்கும் போது இந்த லீஃப்ல தான் பிடிக்கணும். இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். இதுதான் ப்ராப்பரா யூஸ் பண்றது. இந்த டாப் நட் இருக்கு. இந்த டாப் நட் போட்டுட்டு தான் நீங்க டில்ட்டிங்கே பண்ணணும் எல்லாத்துக்குமே. ஓகே. இந்த சைடு லாக் அப் பண்ணிட்டு நீங்க சாச்சு எடுத்துக்கலாம். ஓகே. வாஷ் பண்ணி வாட்டரை ஊற்றி ஓட விட்டீங்கன்னா அதுவே வாஷ் பண்ணி வாஷ் பண்ண தண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டெடி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும். உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. மோட்டருக்கு 5 வருஷம் இருக்கு. நீங்க நம்பி வாங்கலாம். நம்ம எல்லாருமே லோக்கல் தான். எங்க ஸ்பேர் அவைலபிள் இருக்கோ, சர்வீஸ் இருக்கோ, ரெஸ்பான்ஸ் இருக்கோ, நீங்க அங்க எடுங்க. ஓகே. அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஆக்சுவலி நாங்க வீட்டுக்கு பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ அதுக்காக தான் சரி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதான் சார், நீங்க எங்க வாங்கினாலும் உங்களுக்கு சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா. மெயினா ஸ்பேர் கிடைக்குதான்னு பாருங்க. ஏதோ ஒண்ணு உடஞ்சிருச்சு, ஒரு ஸ்ப்ரிங் போயிருச்சு, நட்டு போயிருச்சு, போல்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கணும். அவைலபிலிட்டி இருக்கணும். அப்பதான் நீங்க யூஸ் பண்றதுக்கு நாங்களும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம். ஏன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அதான் கம்ஃபர்டபுளா எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் நீங்க சர்வீஸ் எதுனாலும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம். நீங்க அன்னூர்னு சொன்னீங்க, நான் கோவில் பாளையம் தான். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். சரி, இப்ப நம்ம ஸ்டால்ல புக் பண்ண நம்ம புக்கிங் ஆஃபர் எப்படிங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. இப்ப ஆக்சுவல் பிரைஸ் வந்து இது 12,500 வருதுங்க.
இங்க டிஸ்கவுண்ட் இங்க புக் பண்றதுக்கு 2000 டிஸ்கவுண்ட் இருக்கு. Okay. 10,500 வருது. ஓகே வீட்ல எனி ஒன் எலக்ட்ரிக்கல் பொருள், மிக்ஸி, ஃபேன், அயன் பாக்ஸ், மொபைல், டிவி, உடஞ்ச டிவி, எனி ஒன் எலக்ட்ரிக்கல் பொருள் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே 9,500 பண்ணலாம் சார். ஓகே 9,500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே அது கூட இது ட்ரம் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து புக் இங்க ஸ்டால்ல புக் பண்றவங்களுக்கு மசாலா ட்ரம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இதுல வந்து 3 லிட்டர் இருக்கு, 4 லிட்டர் இருக்கும். 3 லிட்டர் இருக்கு, 4 லிட்டர் இருக்கு. 4 லிட்டர் பாத்தீங்கன்னா அது கமர்ஷியல் யூஸ். ஓகே கமர்ஷியல் யூஸ். வீட்ல ஒரு 5 பேர் 10 பேருக்கு மேல இருக்காங்கன்னா நீங்க 4 லிட்டர் போலாம். ஓகே வீட்ல 4 to ஒரு 5 பேர் 6 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா 3 லிட்டர் போதுமானது. ஸோ இங்க வந்து லட்சுமி கிரைண்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவராலா உங்களுக்கு ஆஃபர் ஸ்டால்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டால் வந்து ஆகஸ்ட் 14, 15, 16, 17 ஸோ 4 நாள் போயிட்டு இருக்கு. நீங்க வேணா உங்களுக்கு பை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃபர் நம்ம ஸ்டோர்ல போய் விசிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம இங்க கொடிசியா ட்ரேட் ஃபேர்ல வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன், ப்ரோட நம்பரை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. இங்கே ஸ்டாலில் வரவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டோருக்கு போனாலும் ஆஃபர் இருக்கும். நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. 500 rupees வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் மந்த் அந்த மந்த்துக்குள்ள வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆயில் ஐட்டம்ஸ். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு இப்போ நம்ம தேங்காய், அந்த சின்ன சின்ன கடலை, இது எல்லாமே வந்து நம்ம கடையில் போய் ஆட்டுறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆக்சுவலி சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆயில் மேக்கர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, அதனால கான்டாக்ட் நம்பர் கேட்கல, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது உட்டன் சோஃபா ப்ளஸ் வந்து இது 60% ஆஃபர் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் பை பண்ணி சோல்டு பண்ணிட்டாங்க. இது நல்ல காம்போ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ப்ளஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு நீட்டாக அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் எல்லாமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்க. இவங்க எனக்கு கான்டாக்ட் நம்பர் கேட்டேன். எனக்கு அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தங்காட்டி கொடுக்கல. இது ஒன் மிஸ்ஸிங். பட் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் லுக்கு அதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்க்குறக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்ம வீட்டில் வச்சோன்னா கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தண்ணி இறக்கிற மாதிரி தெரியும். நிறைய சின்ன சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா கோவை ஸ்டைல் பம்ப்ஸ். இது ஆக்சுவலி இது எங்கள் வீட்டுக்கு பார்க்கலான்னு தான் போனது. இது என்னன்னா இந்த சின்ன சின்ன வால்பேப்பர்ஸு, கர்டன்ஸு எல்லாமே அவ்வளோ நீட்டாக ப்ளஸ் இவ்வளோ வெரைட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போன ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்கல, ஸ்டால் ஆஃபர். இவங்க வந்து ஸ்டால் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஐட்டத்துலேருந்து அவங்க ஸ்டிக்கர், வால்பேப்பர் வரைக்கும் இவங்க சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற பக்கம் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஸ்டாலில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்ஸில் பண்ணி தரோம் அப்படின்ட்டு. ஃப்ரீடம் சேல் 50%. இது நான் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் வேணால் கான்டாக்ட் பை பண்ணி கேட்டு போகிற மேக்ஸிமம் 3 to 4 days. இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் நான் ஒவ்வொரு கடையில் பண்ணலை. பட் என்னென்னா ஒவ்வொரு கடைக்கு போனால் ரொம்ப கூட்டமாயிரும். நான் ரொம்ப நேரம் வீடியோ லாங்காக எடுக்க முடியாது. இதெல்லாமே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு ப்ளஸ் இது எல்லாமே அந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்ஸ்க்கு உண்டானது மட்டும்தான் இருந்துச்சு. மெயினாக உங்களுக்கு அடுத்து சொன்னாங்க இந்த டூல்ஸ், நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் இருந்துச்சு. இவங்க கடையில் அதேமாரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான். ஓவரால் டிஸ்பிளே ப்ளஸ் இவங்க எல்லாமே ஸ்டாக் ஓவராலாக சோல்ட் ஆயிடுச்சு. இல்லை எக்ஸசிங் வந்து நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் பண்ணித்தர ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எனக்கு ப்ரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கேயும் கார் வாஷ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கம்பேர் பண்ண வீடியோவில் வந்து அவங்க 2,500 சொல்லியிருந்தாங்க. இவங்க 1,750 தான். பட் இவங்க வந்து 1 year வாரண்டி தான் சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1 year ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் 1 year வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. பட் அந்தளவுக்கு போகாது ப்ரோ, ஏன்னா மெயின்லி பேட்டரியில் ரன் பண்ணுறது தான் பெருசவங்களுக்கெல்லாம். அந்த பாஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. அங்கே அந்தளவுக்கு காமிக்கலாம். எங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இண்டிவிஜுவலாக வந்து எப்படி ஒவ்வொரு ப்ரைஸுக்கு தகுந்த பொருள் தானே வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் குவாலிட்டி தான். மேக்ஸிமம் ஒரு 2,000 rupees நம்ம ஒரு கார் போயிட்டு நிறுத்தினாவே உங்களுக்கு 500, 600 கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸில் எடுத்துட்டாலும் மினிமம் நமக்கு ரன் ஆனாலுமே ஒரு 5 hours போனவங்க ஃபோட்டோலாஸ் எடுத்தாச்சு. நிறைய டூல்ஸ் வந்து நான் கேட்குறப்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சின்ன சின்ன டூல்ஸு ப்ளஸ் இந்த வேரியன்ஸு நிறைய வாங்கிட்டு. ஏன்னா ப்ரைஸ் வைஸ் நம்ம பாக்கெட் பட்ஜெட்டுக்கு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாங்கலாம். ஏன்னா ஒரு சின்ன நம்ம பெரிய ஷோரூம்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, மினிமம் 5,000, 6,000. ஒரு இந்த ஸ்டால் ஆஃபர் போகிறப்போ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேஜிக் புக்ஸ் இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் லிட்டில் காஸ்ட் என்னன்னா 1,000 rupees சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் கம்மியாக இருந்தால் வாங்கலாம்னு பார்த்தா நிறைய மேஜிக் ஐட்டம்ஸ் கிட்ஸுக்கு நல்லா பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் வாங்கி நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக மேஜிக் புக்ஸு. பட் இது ஓகே தான், நிறைய பேர் பை பண்ணாங்க. பட் லிட்டில் டூ காஸ்ட்.
ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆக்சசரிஸ் வந்து ஒரு ஒரு 4-5 கடை தான் இருந்துச்சு. அந்த 4-5 கடையிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துட்டையும் நம்ம மற்ற புது மொபைலுக்கு இல்லாத கேஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருந்துச்சு. நான் மெயினாக வந்து டெம்பர் கிளாஸ் பவுச்லாம் பார்த்தேன். பட் என்னோட மொபைலுக்கு கிடைக்கல. டெம்பர் கிளாஸ் எல்லாமே 100, 150, 200 நம்ம எல்லா பிராண்டுக்கு நம்ம கடையில் போனால் மினிமம் 250, 300 வாங்குறாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டால் ஆஃபர் போகிறப்ப மேக்ஸிமம் ஒரு 150ங்கிறது ஓகே தான், கம்ஃபர்டபுள். பட் என்னோட ஃபோனுக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்டால், இது வந்து அந்த ஸ்டாலோட அந்த இதை விட அது கொஞ்சம் பெருசு. பட் இவங்ககிட்ட கேஸ் எல்லா கேஸும் இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இதை கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பட் ஓகே தான். பட் எல்லா கேஸும் ஓவராலாக அந்த ஸ்டாலில் வாங்குறப்ப உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஸ்டோர்லாம் போனோம்னா கண்டிப்பாக இதை விட 100 ரூபீஸ் ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து மெயின்லி டெம்பர் கிளாஸ் தான் மாற்றினாங்க எல்லா கடையிலையுமே. பவுச்சும் ஓகே தான், மேக்ஸிமம் ஒரு 100, 150 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடுது. ஐஃபோன்லேருந்து ஸ்மால் பட்ஜெட் ஃபோன் வரைக்கும் எல்லாமே இருந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பட்ஜெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்டோர் தான் இருந்துச்சு. அது இந்த ஸ்டோர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா சின்ன சின்ன ஏரியாவுக்கு நெட் இல்லாத ஒரு மொபைல் இன்டர்நெட் இல்லாத எல்லாமே ப்ளஸ் சோலார் ப்ளஸ் வந்து அந்த சிம் அடாப்ட் நம்ம ஆக்சுவலி ஒரு சில இடத்துல பவர் கொடுத்தா மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அதுக்கு இவங்க ஒரு சொல்யூஷன் சோலார் ப்ளஸ் சிம்மு கேமரா அந்த ஓவராலாக செட்டிங்ஸாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயம். இதெல்லாமே ஹோம் கிளீனிங் மெத்தட் இது எல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. பட் பட் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, ஹைன்னு சொல்ல முடியாது. ஓகே தான். நம்ம ஒரு பெரிய வீடாக இருக்குது, கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இது ஓகே தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் 3 பேர் இருந்தால் வேஸ்ட்டு. கொஞ்சம் ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்டு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா ஓகே. சின்னசு இருக்குது. பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. நமக்கு தேவைகள் இல்லை. பட் தேவை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டால் ஆஃபரும் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 5,000 to 6,000 மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. வேணுங்கிற பை பண்ணி இன்கேஸ் ஸ்டால் ஒன்று 2 நாளைக்கு இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்டாலில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணினா பரவாயில்ல, புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும் 1 மந்த்து. இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஹோம் லோன்ஸு, அந்த லேண்ட் சேல்ஸு, ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு 2 BHK 3 BHK வித் லேண்டு, இண்டிவிஜுவல் லேண்ட் வில்லாஸும் சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் லேண்ட் வித் ஹோம் அந்த மாதிரி தெரியுது எல்லாமே ஓவரால் ஸ்டாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த சோலார் இது கோகின். ஸோ இவங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் இவங்க சப்சிடியோட நல்ல ஆஃபரில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இவங்ககிட்ட கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு பெரிய வீடு ஒரு 5,000 6,000 வரப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 500,000 இருக்கிறப்ப வந்து 2 கிலோவாட்டுக்கு வந்து ஓகே தான் ப்ரோ. பட் மானியம் உங்களுக்கு கிடைக்கிது, ஒரு ரெஃபர் இருக்குன்னா அப்படின்னா பாருங்கள் அப்படின்ட்டு. இது மெயின்லி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். அவ்வளோ விதைகள் எல்லா விதைகளுமே பார்த்தோன்னா 30 ரூபா. சார் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டால் போடுவோம். இந்த ஆண்டு வந்து கோயம்புத்தூரில் ஸ்டால் போட்டுக்கிறோம். இது நோக்கம் என்பது வந்து இன்னைக்கு நகர மக்களுக்கும் வந்து பாரம்பரிய விதைகள் தெரியணும். குறிப்பாக நாட்டு விதைகள்னா என்ன, இன்னைக்கு நாட்டு விதைகள்னா அழிஞ்சிட்டு வருதுங்க. இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய நல்ல விழிப்புணர்வு வந்தாலும் இந்த நாட்டு விதைகளை திருப்பி விதை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது தான் அந்த நோக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய்னா ஒரு ரகம் தான் பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம 10 வகை கத்திரிக்காய் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து சவுந்தம்பட்டி சொல்லிட்டு இது கடலூர் விழுப்புரம் மாவட்டத்து, இது வந்து சிதம்பரம் அண்ணாமலை பகுதியில் மற்றது, இது பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி, இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். இது மாதிரி இன்னைக்கு வந்து திருச்சி மணப்பாறை, இது பரவலாக வந்து மதுரையும் அந்த செஞ்சியும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரிக்காய், இது திருநெல்வேலி தூத்துக்குடி போயிருக்கு. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை மாவட்ட கத்திரிக்காயையும் நம்ம வச்சு பரப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு சுவை இருக்கு. அதே மாதிரி வெண்டைக்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டை, வெள்ளை வெண்டை, புடலங்காய் பார்த்தீங்கன்னா பச்சை பொருள், நீட்டு பொருள், வரி பொருளை, தக்காளி, அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பூசணி, பாவக்காய், சொரக்காய், இந்த மாதிரி வந்து 63 வகையான பாரம்பரிய நாட்டு காய்கறி வகைகள். அது மாதிரி இல்லாமல் கீரைகள் வந்து ஒரு 16 வகை கீரை வச்சு, கீரைலாம் புழக்கத்தில் உள்ளது. இன்னைக்கு வந்து கீரைகள் வந்து இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது, கீரையை சாட மாட்டோம். அப்போ நம்மளே வந்து கீரையில வீட்டு தோட்டத்தில் போடும்போது ஒரு இயற்கையான முறையில் எளிமையான சொல்லு ஒரு இப்போ பருப்பு கீரை பார்த்தீங்கன்னா 5 நாள்ல வந்துருக்கு. பருப்பு கீரையும் அந்த பருப்புல வேக வச்சு போகிறோம், பருப்பு கீரை சொல்லுவாங்க. நீ அந்த மாதிரி பருப்பு கீரை விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்க கீரை வகை கிடைக்காத அளவுக்கு நீங்க டிமாண்ட் ஆகிருக்கு. இது அடிப்படை நோக்கம் தான் இந்த நம்முடைய நோக்கம். இந்த ஒவ்வொரு ஸ்டால் போடுற நோக்கம் என்பது இங்க வந்து பணம் என்று 2ஆம் பட்சம். இங்க வந்து இது மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த ஒரு ஷாப்பிங் மால்ல வந்து தினமலர் ஷாப்பிங் மால்ல ஒரு
பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அந்த மக்கள் மத்தியில் அவங்ககிட்ட காமிக்கும் போது ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஆமா, அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஏறக்குறைய வந்து இது ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இது தினமல் ஸ்டாப்ல 10 வருஷத்துக்கு மேலாக ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கொரியர்ல வந்து ஒரு தொகுப்பு மாதிரி பண்ணலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இல்லாம ஒரு தொகுப்பா கொஞ்சம் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அது முன்கூட்டியே சொல்லணும். முன்கூட்டி சொன்னா நம்ம அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடலாம். நிறைய பேர் வந்து இங்க வர முடியாத இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு மேபி கொடுத்தா இன்கேஸ் மினிமம் ஒரு 10 பேர் அப்படி மாதிரி அது மாதிரி ஒரு தொகுப்பா வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்றோம். ஏன்னா எல்லாருக்கும் பரவும். அதாவது வந்தவங்களுக்கு நேரில் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம சுத்தப்பட்ட போதில் இங்கே வர சொல்லியிருக்கிறோம். போன வாரம் கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி இது அரியலூர் நடந்தது. நம்ம சுத்தப்பட்ட எல்லாம் வந்தாங்க அங்கே. ஏன்னா இங்கே பார்க்கும்போது அவங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கலாம். நம்ம தொகுப்பாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கட்டாயமாக இருக்கும். ஆனால் அதுவும் செய்கிறோம் நம்ம அந்த விருப்பம். இப்போ இந்த நிகழ்ச்சி இன்னும் 2 நாள் இருக்குது. ஞாயிறு திங்கட்கிழமை இருக்கும். இந்த ஊரில் பார்க்குறவங்க வரலாம். இது முடியாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம அனுப்பிச்சுடுவோம். ஃபோன் நம்பர் 78 11 89 75 10. நீங்க சொல்லுங்க 79 78 89 75 10. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விதைகளும் இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 200 300 வரைக்குமே லிட்டில் பிட் சின்ன சின்ன விதைகள் நம்ம பார்க்க முடியாது. நிறைய விதைகள் இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே வந்து நிறைய பேர் மக்கள் இது வாங்கிட்டு போறாங்க. மெயின்லி ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆக்சுவலி இதில் நிறைய விதம் இந்த வெள்ளை பாவக்காய் இதெல்லாம் மக்காச்சோளம் பாருங்க, ரெட் மக்காச்சோளம் இவங்க நம்பர்லாம் சைடில் கொடுத்துருக்கேன். மெயின்லி இவங்க கொடுத்தாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விதைகள் இருக்கு. பட் ஆன்லைனில் பை பண்ணுறப்ப மினிமம் எனக்கு ஒரு 10 to 15 வாங்கினா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். மினிமம் 1-2 கூப்பிட வேணாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கைண்ட்லி ரெக்வஸ்ட் நீங்கள் வேணும் தடவை பை பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டாலுக்கு ஒரு சில ஸ்டால் போகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசன் மருத்துவமனை இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செக்அப் பண்ணி கொடுத்தாங்க. மெயின்லி வந்து உங்கள் ஃப்ரீ செக்அப் மீன்ஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வேணால் வந்து பார்த்துக்க அப்படி மாதிரி நானும் ஃப்ரீ செக்அப் பண்ணேன். பட் என்னோடது கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் லென்ஸ் போட்டுக்கலாம். மேபி சிஸ்டம் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க மெயின்லி வந்து யூவி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெயின்லி ஏன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸும் பண்ணல. உங்கள் நீட் ப்ளஸ் வந்து அது ஒரு ஃப்ரீயாக சேவையாக பண்ணுறப்ப வந்து நம்ம அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இது மாதிரி ஃப்ரீ செக்கப்பு இந்த மாஸ்டர் செக்கப் அது மாதிரிலாம் எதிர்பார்த்துருந்தேன். பட் அது மாதிரி கிடைக்கல. பட் அந்த ஹை செக்கப் எல்லாம் இருந்துச்சு, நல்ல விஷயம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டெக்ஸ்டைல் வந்து பேக்ஸு கர்டன்ஸு இதெல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாப்லேயுமே ஒவ்வொரு யூனிக்காக இருந்துச்சு. பெட்டர் ஒரு லேடிஸ் ஐட்டு மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லேடிஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப நிறைய இல்லாமல் கொஞ்சம் யூனிக்கான இருந்துச்சு. ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க இல்லையா, நான் தான் அப்படி லைக் பண்ணேன். வணக்கம், நான் பம்மிஸ் பைக்ஸ்லேருந்து ரஃபி. நாங்கள் சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் கொடிஷியாவில் தினமலர் ஷாப்பிங் எக்ஸ்போவில் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 10 விதமான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். எல்லாமே கருப்பு உளுந்து பேஸ்ட் பண்ணி பண்ணுறோம். உங்களுக்கு இது எல்லாமே பிளான்ட் பேஸ்டு. நீங்கள் பால்லையும் கலக்கலாம், இல்லை தண்ணியிலையும் கலக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கலந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இது வந்து ராகி போன்ஷீல்டு பவுடர். இது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகியும் கருப்பு உளுந்து, முளைக்கட்டின ராகி, கருப்பு உளுந்து, ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பீரியட்ஸ் பெயின் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும், டெலிவரி பெயின் ரெடியூஸ் பண்ணும். பைக் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக் ரெகுலராக ஓட்டுறவங்க இருப்பாங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு பேக் பெயின்லாம் இருக்கும். அது எல்லா பெயினுமே ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இது நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் சார். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே பயிறு வகைகளில் பண்ணியிருக்கோம். பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, பாசிப்பயிறு, மூக்கடலை, சோயா இந்த மாதிரி ஐட்டம்ஸை இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டாமினா கொடுக்கும். இது வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். நீங்கள் 100 கிராம் கன்சியூம் பண்ணும்போது 28.1 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இதில் கிடைக்கும் சார் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவும் இல்லை ஹோல் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கிரைன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வகையான தானியங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். கம்பு, ராகி, சோளம், திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட மக்கானாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் 100 கிராம் கன்சியூம் பண்ணும்போது 10.8 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார். இது எல்லாமே நம்ம கஞ்சி பேஸ்ல பண்றோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மால்ட் டைப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான மால்ட் பண்றோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த நேந்திரம் பனானா மால்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ராகி சாக்கோ மால்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார். அது பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பீக் ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து நீங்க இப்போ ஹாட் வாட்டர்ல கலந்துக்கலாம். ஹாட் வாட்டர்ல கலந்துக்கலாம், இல்ல பால்ல சுடு பால்ல கலந்துக்கலாம். இந்த நான் ஃபர்ஸ்ட் காட்டினது பாத்தீங்கன்னா நீங்க காய்ச்சற மாதிரி இருக்கும், கஞ்சி மிக்ஸ் மாதிரி காய்ச்சற மாதிரி இருக்கும் ஒரு 5 to 7 மினிட்ஸ். இது இன்ஸ்டன்ட்டா நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு.
ஸோ எங்களோட பீக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு மல்லி காஃபி சார். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு மட்டும் தான் போடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கு வால் மிளகு ஆட் பண்ணுறோம் சார். நாங்கள் வால் மிளகு அண்ட் திப்பிலி ஆட் பண்ணியிருக்கோம், தனியா ஆட் பண்ணியிருக்கோம், பனக்கற்கண்டு ப்ளஸ் பனக்கருப்பட்டியும் சேர்த்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இது ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்கிற ப்ராடக்ட் சார். இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ்கார்ட் பவுடர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அம்லா பவுடர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆஷ்கார்ட் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி பவுடர். இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாடி டீடாக்ஸ் பண்ணும், வெயிட் ரெடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி இருக்கும். இது அம்லா பவுடர் வந்து நம்ம எல்லாரும் வந்து பெரிய நெல்லிக்காய் பூவில் வந்து பொடி பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம சின்ன நெல்லிக்காயில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஸ்கின் க்ளோவிங் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஒரு 10 விதமான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இருக்குது சார், நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அண்டு பாக்ஸஸ்லேயே இல்லைன்னா QR பாக்ஸஸ்லேயே QRும் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் QR வேணால் QRை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நம்மளது வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.pummisbites.in போடலாம். இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் நம்ம அவைலபிளாக இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம் சார். கல்ஃபுக்கே நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். ஒரு கொஞ்சம் ப்ரோட்டீன் வைஸும் சரி, உங்களுக்கு நேச்சுரலாகவும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட் செக்ஷன் ஃபேக்ட்ரி அவுட்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தீபாவளி சமயத்தில் போடலாம். அதே மாதிரி தான் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இது மெயின்லி திங்ஸ் என்ன, பர் கேஜி 700ன்னு போட்டிருந்தாங்க. பட் அதர்வைஸ் நம்ம கிட்ஸ் துணியாக இருந்தாலும் சரி, பெரியவங்க துணியாக இருந்தாலும் சரி, கேஜி கணக்கில் வாங்கிக்கலாம். சின்னதுன்னா பட் குவாலிட்டியாக இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டுமே நான் இண்டிவிஜுவலாக பார்த்த வீடியோக்காக சொல்லுவேன். பட் இண்டிவிஜுவலாக ஏன்னா நான் ஹோம் ஸ்டிக்ஸ் இருக்கிறப்போ தெரியும் இல்லையா, அந்த ஃபீல்ட் வைஸ் அந்த கார்மெண்ட்ஸு இந்த ஒவ்வொரு ஃபேப்ரிக் ஒவ்வொரு குவாலிட்டி. பட் நல்லா இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் ஓகே, ப்ரைஸ் வைஸும் ஓகே தான். நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் என்னடா இந்த வீடியோவில் இவ்வளோ நாள் காத்து பண்ணி எதுவும் வரலையன்ட்டு இப்போதாங்க நம்ம மென்ஸ் இதுக்குள்ளேயே வரோம். ஆக்சுவலி கார் சம்மந்தப்பட்டது எல்லாமே உள்ளே இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து மார்வெல் வந்து ஒரு மாடல் ஷோக்கான்னு நிறுத்தியிருந்தாங்க. பட் இதுக்கும் நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே புக் பண்ணுறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் 20 to 30K வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸ்டால் புக்கிங் இன்சியல் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதுங்க. ஒரு சும்மா புக்கிங் மாதிரி பண்ணிட்டா போதும். உங்களுக்கு மற்ற எல்லாமே ஷோரூமில் வந்து உங்களுக்கு ஆஃபர் பேசுவாங்க. ஷோரூம் போய் இருக்கிறதுக்கும் ஸ்டாலில் இருக்கிறதுக்கும் மெயின்லி வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 5 சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார் சார். நான் ஃபுல் வீடியோ போட முடியல, மெயின்லி எது கவர் ஆக முடியுமோ நான் வீடியோ ஃபுட்டேஜ் குறைச்சிட்றேன். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது மகேந்திரா. உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா வேரியன்ட் வைஸ் இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்டு ப்ளஸ் அந்த இவி சம்மந்தப்பட்டதை நிறைய வச்சுருந்தாங்க. XUV90 இது அட்டகாசமாக இருந்துச்சுங்க வெஹிக்கிள். பட் ஆஃபர் ப்ரைஸும் நிறைய கொடுத்துருந்தாங்க. இது ஆன்ரோட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 35 lakhs to 40 lakhs. இவங்க ஆல்மோஸ்ட் 1 lakh to 50,000 சம்திங் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக அவங்களுக்கு வந்து 2 வேரியண்ட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து 55 74 கிலோவாட் ஒன்று, ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 ஒன்று இருந்துச்சு, 450 சம்திங் அந்த ரேஞ்சும் இருந்துச்சு. ஓவரால் நீங்கள் ஈவி லவராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஷோரூம் இது மாதிரி ஷோரூம் போய் இருக்கிறதுக்கு இவங்க ஸ்டாலில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் பண்ணலாம். அவங்களே அதை சொன்னாங்க, நீங்கள் ஷோருக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்காது ப்ரோ, பட் நீங்கள் ஸ்டால் இருக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர். உங்களுக்கு நான் ஒயிட்டு காமிச்சேன்னா ஒயிட் வந்து 5 சீட்டரு, இது 7 சீட்டரு. பட் உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் வந்து 2 ஈவன் தான். உங்களுக்கு 7 சீட்டு 5 சீட்டும் நம்ம ஈவியை பொறுத்த வரைக்கும் என்ன, லோடு கம்மியாக இருந்துச்சுன்னா மைலேஜ் கொஞ்சம் கூட கிடைக்கும். லோடு அதிகமாக இருக்கிறப்ப அந்த ரேஞ்ச் குறையும். பட் 7 சீட்டரில் ஈவி கொடுக்குறது வந்து பெட்டர். இவங்க கொஞ்சம் ப்ரிப்பராக கொஞ்சம் நல்லாவும் இருக்குது குவாலிட்டி வைஸில். நீங்கள் 7 சீட்டில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் இதையும் பார்க்கலாம். அடுத்து சுசுக்கியோட ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பார்த்தது 4 வீலர். இன்னும் 2 வீலர்ஸும் ஒரு சில பிராண்ட்ஸ் அதை கொடுத்துருந்தாங்க. சுசுக்கி ப்ளஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு, அந்த வீடியோ ஃபர்தராக வருது. இவங்களும் ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. 3Kன்றது 5K வரைக்கும் எல்லாமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் ஸ்டாலில் புக் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாலில் புக் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. நானும் ஒவ்வொரு கார் பக்கம் பைக் பக்கம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ நான் புக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆஃபர் கொடுங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் வாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஆக்சுவலி ஸ்டாலுக்கு போக முடியல, ஆனால் பட் எனக்கு இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்பர் கேட்டுக்கல, இது மாதிரி சேனலில் பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நானும் அங்கே சொல்லிட்டு தான் வந்தேன் ஆஃபர்ஸ் கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக கூப்பன் போனால் கண்டிப்பாக ஃபேவராக பண்ணி தரேன் அப்படின்னு. இந்த சேனல் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மெயின்லி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டோவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி நான் எலக்ட்ரிக் பார்த்தேன்,
சாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ஸ். இப்போ நான் கேட்டிருந்தேன் ப்ரோ, நீங்கள் இங்கே வந்து கம்மியாக தான் காமிச்சிருந்தோம், நீங்கள் இங்கே பார்த்துட்டு புக் பண்ணாலும் உங்களுக்கு நான் ரேஞ்ச் உங்களுக்கு என்ன சொல்கிறது அங்கே வரப்போ ஆஃபர் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவிலேயே நம்ம ஸ்கூட்டர் பார்த்துருப்போம், அல்ட்ரா வயலட் பைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில், பட் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, பட் ரேஞ்ச் வைஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டியாக வேணும் ஈவியில் வேணும் அப்படின்னா இந்த பைக் பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஆஃபர்னா 1.5 லேக் கொடுத்துட்டு பைக் வாங்கிட்டோம்னா பேட்டரிக்கு மட்டும் இஎம்ஐ கட்டினா போதும். ஆக்சுவலி 1.5 லட்சம் பேமெண்ட் பண்ணிடுறோம், 2500 வந்து இஎம்ஐ மட்டும் கட்டிக்கிறோம் ஒரு 5 இயர்ஸ் வர மாதிரி பேட்டரிக்கு மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3 lakhs, டாப் எண்ட் வந்து 10 lakhs. அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கலாம், பட் ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க. பட் இது ஒரு நல்ல ஆஃபர். பட் நான் அந்த வண்டி சேஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு நான் பேட்டரிக்கு மட்டும் இஎம்ஐ போட்டுக்கிறேன், அந்த கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. வண்டி வைஸும் உங்களுக்கு அந்த ஜைஜேட்டிக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க வெஹிக்கிள். நான் பெஸ்ட்டே கேட்குறேன், நீங்கள் ஷோரூம் வாங்குறோம் உங்களுக்கு பெஸ்ட்டே கொடுக்குறோம். நீங்கள் ஓட்டி பார்த்ததும் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் வீடியோ பார்க்குறக்கும் நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அந்த கம்ஃபர்டபுள், அந்த பவர், புல்லிங்னஸ்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் பண்ணித்தரோம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் மாடல். ஆக்சுவலி 9.5 லேக்கோ 10 லேக்கோ சொல்லியிருந்தாரு. 79 கிலோ சாரி எவ்வளோ 10.5 lakhs, 10.5 கிலோவாட். சாரி தப்பாக வளர்றேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு இவங்களுக்கு அதே மாதிரி ஆஃபர் எதுவும் கொடுக்கலாம். பட் நான் இன்ஸ்டால் பண்ணுறது மேக்ஸிமம் 2 to 3K வந்து ஆஃபர் பண்ணி தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி. பெரிய ஆஃபர் பண்ண முடியாது, நான் லிட்டில் பிட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக பண்ணி தரமே பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. இதில் ஒரு 4 வேரியன்ட் இருந்துச்சு, கிளாசிக்கு, 100, அடுத்தது வந்து கொரிலா, இன்னொரு மாடல் அது எனக்கு சரியாக தெரியல, ஜிடி நினைக்கிறேன், GT 650 சாரி. பட் ஓவரால் லுக் வைஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் புக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 100 நம்ம 100 லவர் வந்து மேக்ஸிமம் 100 பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம தினமலர் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த ப்ரீமியம் பேக் 1 இயர்க்கு உண்டான ப்ரீமியம் பேக் வந்து இது ஒரு கொஞ்சம் ஆஃபர் ப்ளஸ் இன்சூரன்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம். நான் வந்து ப்ரீமியமாக வாங்காமல் அதில் வந்து இன்சூரன்ஸும் பை பண்ணி தரோம், ஆட் ஆகி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம், நிறைய பேர் பை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு ப்ளஸ் கேம்ஸ் தான் உங்கள் ஃபைனலாக வந்தாச்சு. இதில் ஒவ்வொரு கேம்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. நான் போகிறப்ப உங்களுக்கு கேம்ஸ் பெருசாக ஏறல, ஆனால் உள்ளே மட்டும்தான் அந்த உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் கூட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பறவைகள் கண்காட்சி. இங்கே லிட்டில் பிட் ஒரு சின்ன சின்ன பேர்ட்ஸு உங்களுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீடமாக கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக உங்களுக்கு வந்தோம்னா அந்த ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே எல்லாம் சுற்றி வச்சுரா கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துட்டு போய் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கு. நேரம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க சின்ன சின்ன பேர்ட்ஸு. பட் அந்த சத்தம் அந்த ஃப்ரீடம்க்கு உங்களுக்கு ஓகே. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் வச்சு, நார்மல் பேர்டு இல்லாமல் கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பேர்ட்ஸோட அந்த கலர்ஸு ஒவ்வொரு பேர்டுக்கும் அந்த நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டு. பட் இதெல்லாம் நான் பார்த்தா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதே தெரியும். வீடியோவில் பார்க்க நீங்கள் வர முடியலன்னா பரவாயில்ல, வீடியோவில் பாருங்கள். பட் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் போகிற மாதிரி நான் இதுக்கு மாதிரி பேர்ட்ஸ் லைக் வீடியோஸ் போகிறேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நாங்கள் போகிறது டைம் தான் இல்லை. நான் மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன். நம்மளுக்கு எல்லாமே எலக்ட்ரானிக், பைக்கு, டிவி, மொபைல் தானே பார்க்குறோம், மேக்ஸிமம் அதை தான் லைக் பண்ணுறாங்க. ஓகே ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மெயினாக ஈபியில் உங்களுக்கு சைக்கிளில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ப்ரோ ஃபுல்லாக சொல்லுவார்ல பாருங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மல் சைக்கிள் வந்து இவி சைக்கிள் மாற்றுறாங்க. ஹாய் ப்ரோ, ராஜேஷ் ருத்ரா சைக்கிள்லேருந்து. இது வந்து வெயிட் லாஸ்க்கான எலக்ட்ரிக் சைக்கிள். இது 4 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 to 35 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ப்ளஸ் கீ ஆஃப் பண்ணிங்கன்னா நார்மல் சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கீ ஆன் பண்ணால் எலக்ட்ரிக் சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் 21 ஸ்பீட் கியர் இருக்கிறதுனால உங்களுக்கு பெடலிங் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதோட லோடிங் கெப்பாசிட்டிங்கிறது 200 to 300 kg வரைக்கும் லோடிங் கெப்பாசிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து ஹெட்லைட் வந்து பவர்ஃபுல்லான ஹெட்லைட்ஸ் இருக்கும், இன்பில்ட் ஹார்னும் வருது. அது இல்லாமல் 5 modes ஆஃப் பெடல் அசிஸ்ட் வருது, 5 modes ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது இதில். ப்ளஸ் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் ஃபுல் ஆப்ஷனாக வரும். 45,000 வருது. இந்த கொடிஷா ஸ்டாலில் வந்து 40,000க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு சார்ஜுக்கு ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ? 4 hours சார்ஜிங் டைம், மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 25 கிலோமீட்டர் போகும், 30 to 35 கிலோமீட்டர் மைலேஜும் போகும். மைலேஜ் கொடுக்கும், ப்ளஸ் பெடலும் பண்ணிக்கலாம், பெடலும் பண்ணிக்கலாம், கியரும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்கூட்டி டைப்பும் போய்க்கலாம். ஓகே ஓகே. 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி பேட்டரி அண்ட் மோட்டர் கொடுத்துருக்கோம், 2 year ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி ஃப்ரேமுக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஷோரூம் லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் டிபி ரோடு ஆக்ஸ் பேங்க் பக்கத்தில் லொகேட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு நம்ம இஎம்ஐ பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம், பஜாஜ் கார்டு, கிரெடிட் கார்டு ரெண்டுமே கிரெடிட் கார்டு பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம நார்மல் சைக்கிள்ஸ். இது வந்து நார்மல் சைக்கிள் 40 years யூஸ்டு சைக்கிள். இதை வந்து ஈவியா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே.
இது வந்துட்டு 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 to 35 கிலோமீட்டர் போகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது உங்ககிட்ட எந்த சைக்கிள் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி ஈவியாக கன்வெர்ட் பண்ணி தருவோம். ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த புது சைக்கிள் லைக் இந்த ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு ஈவியாக கன்வெர்ட் பண்ணி புது சைக்கிளாகவும் கொடுத்துட்ருக்கோம். 30,000 30 கிலோமீட்டர் போகிற மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம நார்மலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் எப்படிங்க? 16,000 to 25,000 வரைக்கும் கன்வர்ஷன் சார்ஜ். ஓகே ஓகே. அப்புறம் இது நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் லோடிங் கெப்பாசிட்டி வந்து 350 kg வரைக்கும் லோட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். இது அது மட்டும் இல்லை 80 to 100 கிலோமீட்டர் மைலேஜ் ரேஞ்ச் இருக்குது. 25 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடும் இருக்குது. இது வந்து 1 lakh இப்போ போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் டிஸ்கவுண்டோட ஒரு 95 வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். 95 வரைக்கும். அது இல்லாமல் இந்த மாடல் வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ்க்காகவும் பாய்ஸ்க்காகவும் ஸ்பெஷலி டிசைன் பண்ணது. இது 32,000 வருது. 30 கிலோமீட்டர் மைலேஜ் ப்ளஸ் இது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றணும் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதுலேயும் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வருது. 4 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஸ்பீட் மேக்ஸ். இது எல்லாமே வாரண்டி எப்படிங்க ப்ரோ? எல்லாமே 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாட்டி பேட்டரி மோட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அது இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க 2 year வேணாலும் 2 year போட்டுக்கலாம். அது இல்லாமல் என்ன சர்வீஸ் இருந்தாலும் பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலர் எதாக இருந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி தந்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியா. உங்களுக்கு ஓவரால் கேம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே மெயின்லி கூட்டரில் மேபி இது நான் வந்து ஒரு 3 o'clock மேக்ஸிமம் விளையாட்டு நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்தோம். அடுத்தது ஃபுட் செக்ஷன். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற கூட்டத்தை விட இங்கே இருக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. மெயின்லி இந்த அவதார் வேல்டுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சொல்லி நான் ஆல்ரெடி போயிட்டேன், அதனால் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி பார்த்துறேன் கேட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபுல் வீடியோ கவர் பண்ணுறதுவே ஒரு 4 o'clock 4:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பசி. ஸோ ஓகே, ஒரு பிரியாணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு உள்ள வந்தேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஸ்டாலில் நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கும் ஃபுட்டாக வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரைஸ் கைக்காக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம ஒவ்வொரு ஸ்டாலாக பார்க்கலான்னு பார்த்தேன். ஓவரால் பிரியாணி ஓகே. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா புக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாமே கொஞ்சம் ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே தான், லிட்டில் பிட் நம்ம வெளியே சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையாக இருக்கும். பட் ஆர்கானிக்காகவும் இருந்துச்சு. நேச்சுரலாக இந்த பருத்திப்பால் ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம போன வேணும் பிரியாணி ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஓகேவா அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதே மாதிரி உள்ளேயும் இருக்குது பிளேயிங் ஏரியா, வெளியும் இருக்குது. அவுட் சைடு உங்களுக்கு வெளியே வாங்க காமிக்கிறேன். அந்த இது ஓவரால் எல்லா ஸ்டாலுக்கும் எடுத்துகிட்டு ஒரு 15 to 15 ஸ்டால்ஸ்குள்ளே இருக்கும். ஓவராலாமே எல்லாமே இருக்குது. நம்ம சாப்பிட்டு வந்துக்கலாம். இது வந்து வெளியே வரப்போ பிளேயிங் கிரவுண்ட் உங்களுக்கு வெளியே வரப்போ ஒரு 4-5 இருந்துச்சு. கிட்ஸ்குள்ளே அந்த வாட்டர் போட்டு ப்ளஸ் அந்த ஒட்டகம் இதெல்லாமே இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வெயிலில் வந்து விளையாட முடியாது. இந்த டைமுக்கு ஓகே, நார்மல் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் மொட்டை வெயிலில் பண்ணால் முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் பெருசாக தெரிஞ்சுக்க. இது ஓவரால் அவ்வளோதாங்க. அந்த வீடியோ கவர் பண்ணியாச்சு. மெயின்லி ஃபைனலாக வந்தாச்சு. அவ்வளோதாங்க வீடியோ. நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். வெற்றிகரமாக கொடி சேர்ந்து வெளியே வந்துட்டோம். ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் நிறையா இருந்துச்சு. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜஸ்ட் ஒரு 50 rupees டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டாலில் வந்து என்ன ஆஃபர்ஸ்னால் உங்களுக்கு வந்து இன்கேஸ் நம்ம ஸ்டோரில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்கோ, நம்ம இது மாதிரி நம்ம ஸ்டால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு திங்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு டார்கெட் என்னென்னா ஆக்சுவலாக நம்ம கஸ்டமர் இருக்கணும். நமக்கு தேவை வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் பை பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குள்ள நான் வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். எல்லாம் பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வர முடியல. ஆக்சுவலாக கண்டிப்பாக வரணும். இந்த டைம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு சிலது வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சிலது கொஞ்சம் கூட்டமாக இருந்திருக்கும், நான் எடுத்துருக்க மாட்டேன். சம்திங் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் ப்ரௌச்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். மறக்காம நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.